நடிகை புவனேஸ்வரி டிவி சினிமா என கவர்ச்சி நாயகியாக கொடிக்கட்டி பறந்தவர். ஷங்கர் இயக்கிய பாய்ஸ் படத்துக்கு பிறகு மிகவும் பாப்புலரானவர். இந்த நேரத்தில்தான் இவர் மீது விபச்சார வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டார். ஆனால் அந்த வழக்கை தைரியமாக எதிர்கொண்டு தான் அப்படிப்பட்டவள் இல்லை என்பதை போராடி நிரூபித்தவர் புவனேஸ்வரி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் சென்னைக்கு வேலை தேடி வந்தவர் இந்த புவனேஸ்வரி. பின் கடுமையான உழைப்பால் டிவி சினிமா என பலவற்றில் நடித்து கொடி கட்டி பறந்தார். அப்பேற்பட்ட புவனேஸ்வரி இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? சேதுராமன் தலைமையில் இயங்கிக் கொண்டு இருக்கும் தேவர் பேரவையில் மகளிரணி தலைவராக இருக்கிறார். மேலும் சென்னையில் 3-4 பங்களாக்களை வைத்துக் கொண்டு அதனை ஷூட்டிங்கிற்கு வாடகைக்கும் விட்டு வருகிறார். புவனேஸ்வரி தற்போது பழைய வாழ்க்கையில் இருந்து முற்றிலுமாக விடுபட்டு இல்லற வாழ்க்கையை துறந்த பெண் சாமியார் போல வாழ்ந்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் தினம்தோறும் வளசரவாக்கத்தில் உள்ள சிவன் கோவிலில் அன்னதானம் செய்து வருகிறார். கோயம்பேட்டில் உள்ள கோவில் ஒன்றிலும் தினமும் அன்னதானம் செய்து வருகிறார். இது மட்டும் இல்லாமல் தீபாவளி பண்டிகைக்கு 10,000 பேருக்கு இலவச வேட்டி சேலைகளை வழங்கியுள்ளார். சினிமாவில் கோடி கோடியாக சம்பாதித்த நடிகைகளுக்கு கூட இத்தகைய எண்ணம் வரவில்லை. உங்களுக்கு இந்த எண்ணம் எப்படி வந்தது என்று அவரிடம் கேட்டால், சங்கரன் கோவிலில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் கஷ்டப்பட்டேன். தற்போது நான் வசதியாக இருக்கிறேன். என்னுடைய பணத்தில் இருந்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் என்று கனிவுடன் கூறுகிறார்.